இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு நீங்களே கண்டுபிடிங்க. 12 அப்போஸ்தலர்களை குறிக்கிற வகையில் அமைஞ்சிருக்கிற இந்த தூண்கள் அனைத்தும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவை தாங்கி நிற்கின்றன. இவை முழுக்க முழுக்க மார்பல் கற்களால் கட்டப்பட்டுள்ளது. ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் அமைக்கப்பெற்ற இந்த பேராலயம் மிக பிரம்மாண்டமான முறையில் கட்டப்பட்டுள்ளது. ஆலயத்திற்குள் உள் நுழைந்ததும் இரு புறங்களிலும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் திருவுருவச் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. அன்னை மரியாள் தன் இறந்த மகனை தன் மடியில் ஏந்துவதற்காக காத்து கொண்டிருந்த நேரம் நம் கண்முன்னால் வந்து செல்கின்றது. நமக்காக சிலுவையில் தொங்கும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவை ஒரு முறை நாம் ஜெபம் செய்து கொள்வோம். இந்த சிலுவை மரணம் நமக்காகத்தான், நாம் செய்த பாவங்களுக்காகத்தான். இது ஆலயத்தில் உள் நுழைந்ததும் இந்த சுரூபம் அமையப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து ஆலயத்திற்குள் உள் நுழைந்த வலதுபுறத்தில் மரித்த இறைமகன் இயேசு கிறிஸ்துவை தன் மடியில் தாங்கி இறை அன்னை அமர்ந்திருக்கும் திருவுருவ சிலை அமைய பெற்றுள்ளது. மடியில் ஏந்தியிருக்கும் அன்னையின் திருவுருவம் நம் கண்களில் ஆனந்த கண்ணீரை வரவழைக்கின்றது. நமக்காக உயிர் நீத்த இறைமகனை அன்னை மரியாள் மடியில் தாங்கி இருக்கின்றாள். இந்த ஆலயம் அமைவிருந்த இடத்தை தாங்கள் யாரேனும் தெரிந்திருந்தால் கீழே குறிப்பிடவும். தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.